Hi friends, வணக்கம். Welcome to Business Studio. I am Jayakumar. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ, ஓகேவா? ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சரிங்களா? ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்து தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் வே டு பிகம் ரிச், ஓகேவா? ஏன்னா இப்போ பல பேர் மனசில் வச்சுட்டு இருப்பாங்க, வெளில சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும், சரிங்களா? ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு பல பேரை பார்த்த பிறகு அவங்களோட பல பிஸ்னஸ்மேன்ஸ் அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்த பிறகு நம்மளும் இவங்கள மாதிரி ஆகணும், ஒரு பணக்காரனாக ஆகணும், சரிங்களா? நம்மளும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இருக்கணும். அது வந்து நேச்சர் தான், சரிங்களா? அதை நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது, சரிங்களா? அந்த மாதிரி ஆசைப்படுற தப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது. இருக்கிறத வச்சு வாழு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுறது தான், சரிங்களா? கடவுள் கொடுத்துருக்காரு, அதை வச்சு வாழுன்னு பல பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? நம்ம ஏற்படுத்திக்கிட்டது அதெல்லாம், சரிங்களா? நம்ம நினச்சா எங்கே வேணால் போகலாம், நம்ம நினச்சா எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? எல்லாம் நம்ம நினைக்கிறது தான், நம்ம நினைக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல இருக்கோம், சரிங்களா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேவா? ஃபஸ்ட் மெத்தட், சரிங்களா? ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் சம்ஒன் ஹூ ரிச், ஓகேவா? இது என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா நோவாமல் நோம்பு கும்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை, சரிங்களா? உட்காந்த இடத்துல சாப்பிட்ணும், வேலை எங்கேயே செய்யக்கூடாது, ஆனால் பணக்காரனை மட்டும் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து ரொம்ப தப்பு, சரிங்களா? ஆனால் இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, சரிங்களா? அது மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், யாருக்குமே பிடிக்காது. பட் ஆனால் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், சரிங்களா? இந்த மாதிரி 110 பேருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. இது என்ன வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் மேரேஜ் சம்ஒன் ஹூ ரிச். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்காரரையோ இல்லை ஒரு பணக்கார பொண்ணையோ பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடுது லைஃப்பில். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ லவ் பண்ணி பல பேர் பசங்க லவ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான். உண்மையாகவே பணக்கார சொல்லணுன்னா இதுக்கு தான். ஒரு சில பேர் பண்ணால் உண்மையாக லவ் பண்ணுவாங்க, நம்ம வந்து லவ் கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு லவ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பணத்துக்கு லவ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது. நம்ம ஒரு பணக்கார பொண்ணோ பையனோ பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பணக்காரன் ஆகிடலாம், சரிங்களா? பட் ஆனால் அது வந்து நிலைக்காது, அதுதான் உண்மை சொல்லப்போனால், சரிங்களா? கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு வர ஒரு காசும் தான் வந்து நம்ம பையில் நிற்கும், சரிங்களா? இந்த மாதிரி வர காசு வந்து நம்ம கையில் நிற்காது. கண்டபடி செலவு பண்ணுவோம், கண்டபடி செலவு பண்ணி ஒரு காலத்தில் அப்புறம் பிச்சை தான் சுற்றணும், கரெக்டாக? ஸோ இது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இது வந்து ஒரு நல்ல வே, சரிங்களா? இந்த மாதிரி ஒன்று இருக்குன்றதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன், சரிங்களா? பார்த்துக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் சீப். ஆக்சுவலாக பீயிங் சீப் அப்போ நம்ம என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, கஞ்சத்தனம்னு சொல்லலாம். கஞ்சத்தனம்னா இந்த காசை மிச்சம் பற்றியே பணக்காரன் வாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே? 4 வீடு வச்சுருப்பான், ஆனால் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 தடவை யோசிப்பான், சரிங்களா? 4 வீட்டிலேருந்து வாடகை வரும், கரண்ட் பில்லுன்னு 1000 ரூபா போட்டு சம்பாதிப்பானுங்க, சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா ₹1 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுக்கு 1000 வாட்டி யோசிப்பானுங்க. இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு கஞ்சத்தனம் பண்ணி சம்பாதிச்சு எதுக்கு அப்படி, சரிங்களா? வாழ்க்கைனா வாழ்கிறதுக்கு தானே. நல்லா வாழுங்க, சம்பாதிங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க, சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பேட், ஓகேவா? ஆக்சுவலாக என்னடா இவன் எல்லா மெத்தடையும் சொல்கிறான், கடைசியில் இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தட். இது வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஏதோ வாழ்க்கையில் கடந்து போயிருப்பீங்க, சரிங்களா? ஆனால் யோசிச்சிருக்க மாட்டீங்க, சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். யோசிச்சு பார்க்குறதுக்காக. நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள்லேயே பிஸ்னஸ் இருக்குது, நிறையா பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயம் இருக்குது. நம்ம வந்து எப்படி ஒரு இடத்துலேருந்து முன்னேறது அப்படின்ற பல விஷயத்தை வந்து நமக்கு ஒரு கடந்து வந்த பாதையிலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் அது வந்து நம்ம உட்காந்து திங்க் பண்ணுறது இல்லை, சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த சேனல், சரிங்களா? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதில் வரப்போகிற பல வீடியோஸ்லாம், சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். 3rd ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லக்கி. இந்த லக்கியை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லக்கின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த அதிர்ஷ்டத்தில் பணக்காரனாக வாங்க, இந்த லாட்ரி அடிக்கும்ல, இந்த மாதிரி. அதுக்குன்னு உங்களை போய் லாட்ரிலாம் வாங்க சொல்ல, அது வந்து இல்லீகலு. இப்போ நான் எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏதாச்சும் ஒரு பேக் கிடைக்கும், பின்னாடியே வேணால் துரத்திட்டு வருவான், நம்ம மாட்டுவோம், அது வேறு விஷயம் வைங்க. பட் ஒரு சில பேர் லக்கியில் ஒரு சில பேருக்கு கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும். ஒரு தங்கமோ, ஒரு செயினோ, ஒரு மோதிரமோ, இல்லை ஒரு பர்ஸில் ஒரு 1000 ரூபாவோ கிடைக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா 1000 ரூபாவை ஏங்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் அது கிடைக்கிறப்போ அவங்க அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க, பார்த்தீங்கன்னா, சரிங்களா? இப்போ நான் ஃபாரினுக்கு போகணும், காசு இல்லை அப்படின்னு ரோட்டில் வாழ்க்கையை வெறுத்துட்டு ஒருத்தன் நடந்து வரானா, கீழே திடீர்னு காசு கிடைக்கிது, என்ன பண்ணுவான்? பட்டுன்னு போய் அந்த காசை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அவனோட ஸ்டேஜுக்கு போயிட்டு அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி பெரிய ஆகிடுவான். இதுதான் பார்த்திங்கன்னா லக்கியில் வந்து ரிச் ஆகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான், சரிங்களா? நம்மளுக்குலாம் அது நடக்காது, எதிர்பார்க்காதீங்க. பட் ஆனால் நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஏன்னா பல பேர் இப்போது ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ரோட்டில் போய்ட்டு ஏதோ ஒரு கிடைக்கும், கீழே எடுத்து வச்சு வீட்டில் வச்சுருப்பாங்க சும்மா, சரிங்களா? குப்பையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் கிடச்சிருக்கு, சரிங்களா? நாய் நோண்டிட்டு இருந்திருக்காது,
சரி எதுக்குன்ட்டு அந்த வீட்டில் திருப்பி வச்சுருக்காங்க. பார்த்தா நெட்டில் சர்ச் பண்ணியிருக்காங்க அந்த பெயிண்டிங்ஸை பற்றி. பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆத்தரால் வரைஞ்சப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு $32 மில்லியன் பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. அதில் யோசிச்சு பாருங்கள் எப்படி எல்லாம் நடக்கும். நம்ம கையில் இல்லை எதுவுமே. ஸோ இந்த மாதிரி வேலை கூட நம்ம பணக்காரெல்லாம் ஆகலாம். சரிங்களா? இதுக்கு வந்து கஷ்டப்படணும் அப்படி அவசியம் இல்லை, லக்கு மட்டும் இருந்தாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேலண்ட் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வே தான். டேலண்ட் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் போட்டோன்ற பட்சத்தில் நம்ம வந்து பெரிய அளவை வந்து யாராலும் எந்த சக்தியாலுமே தடுக்க முடியாது. சரிங்களா? இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கு போடணும். சரிங்களா? அதுதான் மெயின். ஓகேவா? கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கு போட்டு கரெக்டாக யோசிச்சு ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் கண்டிப்பாக லைஃப்பில் சாதிக்க முடியும். சரிங்களா? இந்த 4th மெத்தடை பற்றி நம்ம அதிகமாக பேச வேணாம், ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு மெத்தட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். மறுபடியும் யோசிச்சுக்கோங்க. நம்ம கடந்து வந்த பாதைகளில் பல பேரை பார்த்துருப்போம் அதெல்லாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வே 5th வே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த 5th வே பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியும். ஓகேவா? 5th வே இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ். பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்ட்டு. வெளில பல பேர் ஏமாந்து சுற்றிட்டு இருப்பான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். கரெக்டாக? ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பல பேருக்கு. சரிங்களா? வாழ்க்கை வெறுத்து சுற்றுறவங்களாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து சாதிச்சிருக்கான். சரிங்களா? நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் அப்படின்றதுக்கு நான் சொல்ல வரல. நீங்கள் போய் கடந்து வந்த பாதையை பார்க்கணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். வீடியோஸ் பாருங்கள், பல வீடியோஸு, பல புக்ஸை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி எவ்வளோ ஆத்தர்ஸ் வந்து எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காங்க. பில்கேட் சொல்லியிருக்காரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி. அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து மிக பெருசாக வளரப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் யாருமே அப்போதைக்கு காதில் வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்பயும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதை மட்டும்தான் நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட எக்கனாமிக்கு சப்போர்ட் பண்ண போகுது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சரிங்களா? நான் இப்போ சொல்லிக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஃப்யூச்சரில். சரிங்களா? எனக்கு தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க, காதிலே வாங்கிக்காதீங்க. சரிங்களா? பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்கள தடுக்காதீங்க. சரிங்களா? நீ போவாத, இது வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள நீங்கள் தடுக்கக்கூடாது. சரிங்களா? அனுபவத்தில் அவங்க கற்றுக்கிட்டோம், ஏமாந்துட்டு போகிறாங்க. அந்த அனுபவத்தை வச்சு நெக்ஸ்ட்டு அவங்க சாதிக்கலாம் லைஃப்பில். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து மெயின். சரிங்களா? அனுபவமே வாழ்க்கை. ஓகேவா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். சாதாரண விஷயம் இல்லை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. அடுத்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு ஹிண்ட்டு தரேன். தாமஸ் ஆல்வா எடிசன். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இஸ் நாட் அன் இன்வென்டர். ஓகேவா? தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்டர்கள் இல்லையா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன எப்படி ஏதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம், உங்களுக்கு ஏதாச்சும் போடணும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கேற்ற வீடியோஸ் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.